அன்பர்களே வணக்கம். நாம் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறது பல நாள் எதிரியை ஜெயிக்கிறதுக்கு ஒரு எளிமையான முறை தான் இதில் பார்க்க போகிறோம். இந்த முறைக்கு வராகியை வச்சு நம்ம பண்ண போகிறோம். இந்த வராகியோட முறை தான் காலங்காலமாக நம்மக்கிட்ட சண்டையாக இருக்கிறவங்கள முடிச்சு வைக்கிறதுக்கு ஒரு எளிமையான முறை. சரியா? இப்போ பக்கத்து வீட்டில் இருந்துக்கிட்டு இல்லைன்னா தொழில் செய்ய இடத்துல இருந்துக்கிட்டு ஒரு முறை இல்லை பல முறை நம்மக்கிட்ட எதிர்த்துக்கிட்டே இருப்பாங்க, சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, திரும்ப திரும்ப பிரயோகங்களை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, நம்மளை முடிச்சு கட்டுறன்னுட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த முறையை பயன்படுத்தணும். சும்மா ஒரு தடவை சும்மா ஏதோ சொல்லிட்டாங்கிறதுக்காக இந்த முறையை பண்ணக்கூடாது. தொடர்ந்து ஒரு வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் அப்படி தொடர்ந்து நம்மளை வாழவே விட மாட்டேங்கிறான், அந்த மாதிரியான எதிரியை இந்த வராகியை வச்சு தான் நம்ம சரி பண்ணணும். சரிங்களா? இந்த வராகியை வச்சு நம்ம மந்திரம் ஜபிக்கிறப்ப அந்த எதிரி இல்லாமலே போயிடுவான். இவன் எத்தனை வருஷமாக இருந்துக்கிட்டு இருந்தாலும் சரி, அவன் அடியோடு அழிஞ்சு போயிடுவான். சரிங்களா? தொடர்ந்து இந்த வழிபாடை பண்ணிக்கிட்டு இருக்கணும். இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த வராகியை சித்தி பண்ணதுக்கு ஒரு படையல் ஒன்று போடணும். வெத்தலை பாக்கு பழம், அப்புறம் ஒரு மாதுளம்பழம். மாதுளம்பழத்தில் தேன் ஊற்றி வைக்கணும். மாதுளம்பழத்தை கட் பண்ணி அதில் தேன் ஊற்றி வச்சு தினந்தோறும் வழிபடணும். சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் வழிபட்டிங்கன்னா இது நான் சொல்கிறது சாமானியான இருக்கிற மக்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ மாந்திரிகராக இருந்தால் அவங்களுக்கு அச்சரம் போட்டு அஷ்டகர்மத்தில் உள்ள முறைகளை பயன்படுத்தி ஸ்தம்பனமோ இல்லைன்னா உச்சாடனமோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி அவங்கள விரட்டணும். சரிங்களா? இது சாமானிய மக்களுக்காக இந்த முறையை பயன்படுத்துகிறேன். இப்போ இந்த அஷ்டகர்ம பிரயோகம் நம்ம அடுத்த மாதம் கிளாஸில் நம்ம ஸ்டூடெண்ட்டுக்காக போடுறேன். ஏன் இந்த மாதம் போடலைன்னா கொஞ்சம் வராகியோட அஞ்சனம் அரைக்கிற வேலை இருந்துச்சு. அந்த அஞ்சனம் இன்னும் செய்து முடிக்கலை. அதுக்கு உண்டான உரு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த உரு கொடுத்தவொடனே அடுத்த மாதம் கண்டிப்பாக இந்த வராகியோட அஷ்டகர்மம் முதல்ல ஸ்டார்ட் பண்ணுவோம் இந்த வருஷத்தில். சரிங்களா? நம்ம மாணவர்கள் தவறாது இதில் கலந்துக்கிடணும். சரி, இப்போ சாமானிய மக்களுக்கு எப்படி அவங்களுக்கு இருக்கிற எதிரியை அவங்க வழிக்கு வராமல் பண்ணுறது, இல்லைன்னா அவன் அமைதியாக நம்ம இது வரைக்கும் சண்டை போட்டு இருந்தாலும் அமைதியாக போடுறதுக்கு ஒரு எளிமையான முறை. இதற்கு ஒரு பாடல் இருக்குது. அந்த பாடலை முதல்ல பாடிக்கிட்டு அப்புறம் மூல மந்திரம் ஜபிக்கணும். அந்த பாடல் வராகி மாலையில் இருக்கும். சரிங்களா? அந்த பாடல் தான். அந்த பாடல் என்னென்னா, இருகுலை கோமலந்தாள் புஷ்பராகம் 2 கண்ணும் குருமணின் நீளம் கை கோமேதகம் நகம் கூர்வைரம் திருநகை முத்துக்கனிவாய் பவளம் சிறந்த வள்ளி மரகத நாம திருமேனி பச்சை மாணிக்கமே. இதான் அந்த பாடல். இந்த பாடலை முதல்ல ஒரு 11 முறை படிச்சுட்டு அப்புறம் இந்த வராகியோட இந்த மந்திரத்தை ஒரு 1008 உரு, இப்போ சாமானியனாக இருக்கவன் 1008 உரு கொடுத்துக்கிட மாட்டான். அதனால் ஒரு 108 உரு கொடுத்தாலே போதும். தினந்தோறும் பண்ணிட்டு வாங்க. இதை காலை மாலை பண்ணிங்கன்னா இன்னும் சிறப்பு. இன்னும் இரவு வேளைகளில் செய்கிற பூஜை தான் அதிகமான பலன் தரும். சரிங்களா? எதிரிகளை அழிக்கிறதுக்கு இரவு வேளை பூஜை தான் நல்லாயிருக்கும். அதனால் அதை பண்ணுங்கள். இந்த பாடலை பாடிக்கிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூலமந்திரம், அது எளிமையான மூலமந்திரம் தான். ஓம் ஐங்கிலீம் சம் வம் வராகியே மம வௌஷாட் அந்த மாதிரி சொல்லணும். இல்லைன்னா ஓம் ஐங்கிலீம் சம் வம் வராகியே சுவாகா, இல்லைன்னா ஓம் ஐங்கிலீம் சம் வம் வராகியே நம. இப்போ நீங்கள் அடுத்தவங்களுக்காக பண்ணி கொடுக்காமல் இருக்கிறதுனால நீங்கள் இந்த நமங்கிற மந்திரத்தையே படிக்கலாம். ஓம் ஐங்கிலீம் சம் வம் வராகியே நம அந்த மந்திரத்தை 108 முறை சொல்லுங்கள். தினந்தோறும் சொல்லுங்கள். இது மாதிரி ஒரு மாதுளம்பழம் ஒரு தேன் வச்சிங்கன்னா வராகி நம்ம கூடயே இருப்பாள். எந்த ஒரு பெரிய போர் படை வந்தாலும் அதை அத்தனையும் தகுடுபடியாக்கி ஜெயிக்க வைப்பா. அது எவ்வளோ பெரிய எதிரியாக இருந்தாலும் சரி, அத்தனையும் ஜெயிக்கிறதுக்கு முன்னின்று உங்களை காப்பா. அதனால் நம்பிக்கைக்குரிய தெய்வத்தில் இதுவும் முக்கியமான தெய்வம். இதனால் இந்த தெய்வத்தை நீங்கள் சித்தி பண்ணிக்கலாம். தினந்தோறும் நீங்கள் இந்த மந்திரத்தை ஜெபிச்சுட்டு வந்துட்டீங்கனாலே போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வராகி உங்கள் கூடயே தங்கிடுவா. அதனால் எந்த பயமும் வேண்டாம்.
இதை செய்து பாருங்கள், வெற்றி கிடைக்கும். நன்றி, வணக்கம். மேலும் இது பற்றி அறிய நமது சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.